நியூசிலாந்து பசங்களா ஜெயிச்சிட்டீங்க போல. ஆனா ஒருத்தனை ஃபார்மேட்டி விட்டு போயிட்டீங்களா. நேற்று நடந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஆட்டிங்க அண்ணா இந்த நியூசிலாந்து பசங்க போட்டு பிரின்னு பிரிச்சுட்டானுங்க. அந்த ஓப்பனர்ஸ் 2 பேரும் டெவான் கான்வே, டிம் ஷெஃபர்டு 2 பேரும் பிரின்னு பிரிச்சுட்டு 9 ஓவர் முடியல அவுட் ஆயிட்டானுங்க 2 பேரும். டிம் ஷெஃபர்ட் ஆர்சன்ஸ் போட்டு 62 ரன்ல, டெவான் கான்வே 44 ரன்ல அவுட் ஆயிட்டாங்க. மிடில் ஆடுற அவனுக்கு ஃபுல்லா திணற ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தா அந்த டேரில் மிச்சல் முடிவில் 215 ரன் அடிச்சாருங்க. இந்த நியூசிலாந்து பவுலிங்ல குண்டிப்பு அதாவது டீசெண்டா போட்டு ஒரு 2 விக்கெட்டு. அதே மாதிரி ஹர்ஷ்தீப் சிங்கு ஒரு 2 விக்கெட்டு. பவுலிங்ல நிறைய பேர் நிறைய எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. முக்கியமா இந்த ஹர்ஷித் ராணா இந்த தலையில பேட் போட்டு வந்தனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டான். அசோக் இந்த அகாடமில சேர்ந்தான் போல. இந்தியா ஜெயிப்பானுங்கன்னு நினைச்சு சேசிங்க. அந்த இந்தியால ஃபர்ஸ்ட் பால்லே அபிஷேக் சர்மா அவுட்டு. ஹோப்பு போயிருச்சு. அடுத்தது இந்த சஞ்சய் சாம்சன் கொஞ்சம் தட்டி டீசெண்டா ஃபார்ம் வர்ற மாதிரி ஆனா 24 ரன்ல அவுட் ஆயிட்டான். ஒரு மேட்ச் அடிச்சு வாங்கி சூரியகுமார் யாதவ் 8 ரன்ல நிக்கல. ரிங்கோ சிங் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போனான். அது ஆனா அப்ரிசியேட் பண்ணலாம். 38 ரன்ல அவுட் ஆயிட்டான். ஹார்திக் பாண்டியா 2 ரன்ல அவுட். ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தான் அவன் மேல. ஆனா ரிங்கு சிங் சூப்பரா ஆடி கொடுத்தான். 2 மட்டும் ஏறாவிடமா ஆடி LBW ரிங்கு சிங். அடுத்தது ஆரிச்சாமியின் அதிரடி ஆரம்பம் போட்டு பிரின்னு பிரிச்சுதான். முக்கியமா இந்த 12 ஓவர்ல 2-4 வைடு 6-4 6-6ன்னு போட்டு பிரிச்சுட்டாயா. என்ன அடி மொத்தத்துல தர்மமா கொடுத்தான். அவனை பார்த்து ஒருத்த நியூசிலாந்து பவுலர்ஸ் எல்லாம் பயந்தானுங்க. 15 பால் ஆஃப் செஞ்சுரி, 10 ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் செஞ்சுரி எல்லா ரெக்கனையும் போட்டான். முனையில நின்று அஷித்தானா ஸ்லோவா ஆடிட்டு இருந்தான். சரி பையன் நிப்பான் போல நினைச்சா ரன் அவுட் பண்ணிவிட்டா சிவுண்டு போய். அந்த டீம்ல மிச்சல் சாண்டர் 3 விக்கெட்டு சூப்பரா போட்டான். ஜேக்கப் டஃபின் நல்லா போட்டான். நட்டு நல்லா எக்கனாமிக்கலாவும் போட்டான். இந்த மிச்சம் இந்த ஜேக்கப் டஃபியும் அவன் ரன் அவுட் பண்ணி விட மீதி டெய்லண்டர்ஸ் விக்கெட்லாம் முடிச்சு விட்டாருங்க. இவனுங்க எல்லாமே சேர்ந்து மொத்தத்துல டீமை 165 ரன்னுக்கு முடிச்சே விட்டானுங்க இந்த நியூசிலாந்து. என்னதான் நீங்க ஜெயிச்சாலும் CSK சேர்ந்த ஒருத்தரம் ஃபார்மேட்டி விட்டது ரொம்ப நன்றி. மொத்தத்துல இந்தியா சீரீஸை ஜெயிச்சுட்டானுங்க.